சொல்லு, எதுக்கு உன் புருஷனை நீயே கொலை பண்ண? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. நான் அவரை கொலை பண்ணல. நீ அவரை கொலை பண்ணல. சண்முகம்ங்கிற பேர்ல போய் மாறு வேஷத்துல அவரை கொலை பண்ணிட்டு தப்பிக்க பார்த்து மாட்டிக்கிட்ட. அதான் ஏன் பண்ணேன்னு கேக்குறேன். நான் அவரை கொலை பண்ணல. அப்போ இந்த வீடியோல இருக்கிறது யாரு? இந்த வீடியோ எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். யார் வேணா வீடியோ எடுத்திருக்கலாம், அது இப்ப முக்கியமே இல்ல. உன் கையால நீ உன் புருஷனை குத்தி கொலை பண்ணிருக்க. கோர்ட்டுக்கு போனா உனக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி. நீ தப்பிக்கவே முடியாது. பாத்துக்கலாம். ஏய், என்ன ரொம்ப திமிரா பதில் சொல்ற? பொம்பளையா இருக்கியேன்னு பாக்குறேன் இல்ல? கந்தன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கந்தன்? இல்ல சார், இவங்கதான் வேஷம் போட்டு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, போங்க. நீங்க எதுவும் சாப்பிடுறீங்களா? வேண்டாம் சார். எங்க கண்ணு முன்னாடியே கொலை நடந்தாலும் இன்னார் தான் குற்றவாளின்னு எங்களால முடிவு பண்ண முடியாது. கோர்ட்ல போய் விசாரணை நடந்து எல்லா ஆதாரமும் சரியா இருந்தா மட்டும்தான் குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். அதுதான் நம்ம நாட்டு சட்டம். இது உங்க கேஸுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். உங்களை பத்தியும் உங்க ஹஸ்பண்ட பத்தியும் நல்லா விசாரிச்சேன். 2 பேருக்கும் நடுவுல சின்ன வருத்தம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாதான் இருந்திருக்கீங்க. அவருக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க, அவரும் உங்களுக்காக என்னென்னமோ பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க அவரை கொலை பண்ணணும். அவர் ஏன் கத்தியால குத்துனீங்க? சஞ்சய் சாவல, அவர் உயிரோட தான் இருக்காரு. அப்ப என் பையன் அவர் கண்டிப்பா வருவார். அத்தை, அதற்கு பழி தீர்க்கவே அவரை கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. நீ கொலை செய்யலன்னு சொல்ற, ஆனா ஊரெல்லாம் நீ தான் கொலைகாரின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தியை இனி மாத்தவே முடியாது. நீ ஜெயிலுக்கு போறது உறுதி. ஹலோ, அப்படியா? உடனே இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் நேர்ல வரேன். சார்,
என்னையா? குடோன்ல இருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு சார். என்ன? அங்க எரிஞ்ச நிலையில ஒரு பாடி கிடைச்சிருக்கான் சார். எரிஞ்ச நிலையில ஒரு பாடியா? இவங்க கொலையே பண்ணலன்னு சொல்றாங்க. அங்க இவங்க எரிச்ச சஞ்சயோட உடம்பு கிடைச்சிருக்கு. அது எப்படி? இல்ல இல்ல இல்ல, அது என் புருஷனோட பாடியே கிடையாது. நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க. அவர் சாகல, உயிரோட தான் இருக்காரு. சார், ஏதோ ஒரு கோவத்துல அவரை கொலை பண்ணிட்டு அந்த தப்பை ஏத்துக்க முடியாம இப்படி புலம்பிட்டு இருக்காங்க சார். சரி, நம்ம உடனே ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலாம். ஜீப்பை ரெடி பண்ண சொல்லு. ஓகே சார். அழாத மனசு. இல்ல, அது நம்ம சஞ்சயா இருக்காதுமா. அழாத மனசா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது? அம்மாடி மானசா, அழாதம்மா. நீ அழுத அம்மாவும் அழுவா. நாம நம்பிக்கையோட இருப்போம். அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. வேதா, நீ வர வேண்டாம். வேதா, நீ கார்லயே உட்கார். நாங்க போய் பாத்துட்டு வந்து சொல்றோம். நானும் வரேன். வேதா, சொல்றத கேளு. இந்த இடம் ஒரு மாதிரியா இருக்கும். நீ ரொம்ப சங்கடப்படுவ. நான் பாத்துட்டு வந்து சொல்றேன். நீ கார்லயே இரு. நானும் வரேன். அப்பா, ரமேஷ் அப்பா யாரு? இதான் உங்க பையனோட பாடி. இதுல ஒரு கையெழுத்து போட்டு பாடி எடுத்துக்கோ. நீ அமைதியா இரு. அப்பா, ப்ளீஸ் பா, போக வேண்டாம்ப்பா. இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க. வேண்டாம்ப்பா, ப்ளீஸ் பா, போக வேண்டாம்ப்பா. ஓகே சார், நான் கூப்பிடுறேன். வாங்க சார். ஏன் சார், நீங்க மட்டும் வந்திருக்கலாமே சார். ஏன் மேடத்தெல்லாம் இங்க கூட்டிட்டு வரீங்க? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவ கேட்கவே இல்லை. சரி, வாங்க. சரிங்க சார். விஜய், அது நம்ம சஞ்சயா இருக்காதுமா. வணக்கம் சார். என்ன சொன்னாங்க? வெயிட் பண்ண சொன்னாங்க சார். மேடம், அப்பா, அப்பா, அது என் அண்ணனா இருக்காதுப்பா. இல்லம்மா. என் அண்ணனா இருக்காதுப்பா. அந்த சஞ்சயோட பாடி குடோன்ல எரிஞ்சு கிடந்துச்சு, அதானே சார்? ஆமா. அப்பா, அப்பா, என்ன? நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்னையா ஒரு பையன் கொலை பண்ற மாதிரி இருக்கு? ஆமாங்க ஐயா, இந்த பொண்ணு தான் பையன் வேஷம் போட்டு அவ புருஷனையே கொலை பண்ணிருக்கா. என்னம்மா இது? அப்படி என்ன கோபம் உனக்கு? உன்
உன் புருஷன் அந்த அளவுக்கு உன்னை டார்ச்சர் பண்ணானா? இல்லங்கய்யா. உனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யார் கூடயாவது தொடர்புல இருந்தானா? அவர் என்ன தவிர வேற ஒரு பொண்ண கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு. அப்புறம் ஏமா அவரை கொலை பண்ண? அவரு சாகல, உயிரோட தான் இருக்காரு. உயிரோட இருக்க அப்புறம் எதுக்கியா கேஸ் எடுத்தீங்க? எங்க அந்த ஆளு? ஐயா அவரை பொண்ணு அந்த குடோன்லயே வச்சு எரிச்சிருக்காயா இவ. ஆனா ஏன் பண்ணேன்னு கேட்டா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்னையா இந்த வீடியோவே உண்மை இல்ல? கிராபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல போறியா? அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க ஐயா. இந்த வீடியோவை ஏற்கனவே சோதிச்சு பார்த்தாச்சு. வீடியோ ஒரிஜினல் தாங்க ஐயா. அப்ப இந்த கேஸ்ல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அதைத்தாங்க ஐயா நானும் சொல்றேன். சரியான ஆதாரம் இருக்கு. அதனால இந்த பொண்ணுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் ஐயா. ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதியா? இல்லைங்கய்யா, அது ஊர் முழுக்க இந்த கேஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தா அது தப்பான முன் உதாரணம் ஆயிடும். ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது. இந்த கேஸ்ல இனிமேல் விசாரிக்க எதுவுமே இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது. ஆனா நீங்க ஏதோ நம்புறீங்க. அதுக்காக உங்களுக்கு இன்னும் 2 நாள் நான் அவகாசம் கொடுக்கறேன். அதுக்கிடையில வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு வாதாட வாங்க. சும்மா இந்த உண்மை பொய்ன்னு பார்த்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். அப்புறம் நீங்க அடுத்த முறை வரும்போது டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டோட வரணும். சரிங்க ஐயா. இந்த 2 நாள் குற்றவாளி வித்யாவை சிறை காவல்ல வைக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது. இல்ல இல்ல இல்ல, என் பொண்ணு நிரபராதியா. அவளை எப்படியாவது விடுதலை பண்ணுங்கயா. ஐயா, கோர்ட்ல இந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது. தப்பு பண்ண குற்றவாளி எல்லாம் வெளியில சுதந்திரமா சுத்தும் போது என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு ஐயா. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். The court is urgent. ஐயோ, என்ன சரளா, எப்படி இருக்க? ஜெயிலுக்கு வந்து 2 வருஷம் ஆக போகுது. வாயை திறந்து யார்ட்டையாவது ஒரு வார்த்தை பேசிருப்பியா? உள்ள போ. நான் பாக்குறேன். பேரு சரளா, 5 கொலை, ஆயுள் கைதி. பார்த்து நடந்துக்க, இல்லனா உன்னையும் போட்டு தள்ளிட்டு போயிருவா. போ உள்ள. பார்த்து பத்திரமா இரு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போ படு.
அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. வார்டன் வராங்க. மகேஸ்வரி பேசிட்டு இருக்கா, ஒழுங்கா வேலை செய்யுங்க. யாருக்கா அவ? அவளை எதுக்கு நாம கொலை பண்ணணும்? அவதான் நான் இப்ப இந்த ஜெயில இருக்க காரணம். நிம்மதியா காலேஜ் நடத்திக்கிட்டு இருந்த என்ன நடு தெருவுக்கு கொண்டு வந்த அந்த வேதாவோட மருமக தான் இவ. பேரு வித்யா. வெளியில வச்சு இவளை கொண்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். தப்பிச்சு இங்க வந்துட்டா. நான் விடுவேனா? எங்க அது? இங்கதான் இருக்கு. நான் அவகிட்ட போறேன். நீங்களும் கூட வேலை செய்யற மாதிரி பக்கத்துல வாங்க. நான் ஒரு குத்து குத்துனதுக்கு அப்புறம் அவ கை கால பிடிச்சுக்கோங்க. சத்தம் போட விடாம வாயை மூடிக்கோங்க. நான் அவ கதைய முடிச்சிடுறேன். யாரும் வரமாட்டாங்கல்ல? அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அதனாலதானே வார்டன் அவளை அங்க வேலை செய்ய சொல்லிருக்காங்க. அப்ப வா. வாங்க. டைம் எப்ப யாருக்கு எப்படி ஒர்க் ஆகும்னே தெரியாதுல்ல. இப்ப நீ ஜெயில இருக்க, உன் புருஷனும் செத்து போயிட்டான். இப்ப உன் அத்தைய யார் காப்பாத்துவா? உன் புருஷன் ஆவியா வந்து காப்பாத்துவானா? உன் மொத்த குடும்பமும் இன்னும் கொஞ்ச நாள்ல மொத்தமா அழிய போகுது. நீயும் இந்த ஜெயில தாண்டி வெளியே போகவே முடியாது. உன் கதையும் இங்கேயே முடிய போகுது. என்ன பாக்குற? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வசமா வந்து மாட்டிக்கிட்டே வித்யா. நான் ஜெயிலுக்கு வராம இருந்திருந்தா கூட நீ தப்பிச்சிருக்க வாய்ப்புண்டு. ஆனா இப்ப அதுக்கு வழி இல்லையே. இப்படி உனக்கு நீயே சூனிய வச்சுக்கிட்ட பாத்தியா? நாளைக்கு காலையில நீ உயிரோட இருந்தா பாக்கலாம். ஐயோ அக்கா 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 என்னாச்சுக்கா? அக்கா அக்கா என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சுக்கா? ஐயோ யாராவது இருக்கீங்களா? அக்கா யாராவது இருந்தா வாங்க. அக்கா அக்கா என்னாச்சுக்கா? இதெல்லாம் கொஞ்சம் சரியா பாத்து வச்சிரு. ஏய் 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 என்ன பண்ற? ஏய் என்ன பண்ற? அக்கா புடிங்க புடிங்க. உங்களுக்கு ஒண்ணாகாது. யாராவது தண்ணி எடுத்து கொடுமா. தண்ணி எடுத்து கொடு. சரளாக்காக்கு என்னாச்சு? என்னாச்சு சரளாக்கு? தண்ணி எடு. அக்கா என்னக்கா ஆச்சு? இந்தா. சொல்லிட்டு செய்ய மாட்டியா? அக்கா உனக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப நல்லா இருக்க. திடீர்னு வலிப்பு வந்துடுச்சு. இந்த பொண்ணுதான் உன்னை காப்பாத்துச்சு. எப்பத்துல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி வருமா?
முன்னாடிலாம் பேசாதவ இப்ப மட்டும் பேசுவாளா என்ன? ஏய், எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? போய் வேலையை பாரு. போன்னு சொல்றல, போ. இந்தாங்க. ஆமாக்கா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் சொல்ற நேரமா பார்த்து. என்ன தூசி தட்டிக்கிட்டே வர? மேல யாராவது ஏதாவது கொட்டிட்டாங்களா? வேற யாரு செஞ்சிருக்க முடியும்? நான் தான் செஞ்சேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் அப்படிதான் செய்வேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, நீ யாரா வேணா இருக்கலாம், எவ்வளவு பெரிய தப்பு வேணா பண்ணிருக்கலாம். ஆனா நீ இங்க ஒரு கைதி, அவ்வளவுதான். உள்ள போய் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருந்தனா அப்புறம் அடிச்சு வெளுத்து தனியா செல்லுல தூக்கி போட்டுருவேன். இன்னும் 2 நாள் தான், அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாம். பிரச்சனை எதுவும் வேண்டாம். ஏண்டி, உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் உனக்கு கோவமே வராதா? அப்படியே மண்ணு மாதிரி இருக்க. வெளியெல்லாம் ரொம்ப துள்ளுவியே. இங்க அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி கிடக்குறியே, என்ன? எங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கா? வாடி. வாங்க. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? நீங்க சத்தம் போட்டிருக்க வேண்டியதானே? சத்தம் போட்டு இருந்தா நாம மொத்த பேரும் மாட்டிருப்போமே. ஜெயிலர் வந்து நீங்க எப்படி அந்த செல்லுக்குள்ள போனீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அடி வாங்கினது கூட பெருசு இல்ல, வலிக்குதுன்னு கத்த கூட முடியாம வாயை மூடிட்டு அடி வாங்கணும். எங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இனிமே அந்த வித்யா பக்கமே நாங்க போக மாட்டோம். இப்ப எங்க இருக்காங்க 2 பேரும்? அங்க பாருங்க. ஐயோ, வலி தாங்க முடியலையே. அவங்க 2 பேரும் வராங்க. என்ன திமிரா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க எல்லாரையும் அடிச்சிருப்ப? உனக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தா இவங்க கிட்ட சாவிய கொடுத்து வித்யாவை கொலை பண்ண சொல்லிருப்ப. நீயா பேசுற? பேச வேண்டியவங்களுக்காக பேசுவேன். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இவ என் தங்கச்சி. இங்க இருக்கிற வரைக்கும் இவளுக்கு நான் தான் பாதுகாப்பு. சும்மா எவளாவது இவகிட்ட வம்பு வளர்த்தீங்க, 5 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான், 10 கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான். மொத்தமா முடிச்சு விட்டுருவேன், ஜாக்கிரதை.
நேத்து எல்லாருக்கும் காயம் பட்டிருக்கு. மறுபடியும் இவ ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? இவ உங்களை அடிச்சாளா? ஐயோ, அவ ஒண்ணும் பண்ணல மேடம். அப்புறம் நாங்க தான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டோம். அத்தனை பேருமா? ஆமா மேடம். பாத்ரூம் சரியா சுத்தம் பண்ணாம பாசி பிடிச்சு போயிருந்திருக்கு. அதுல வரிசையா காலை வச்சு விழுந்திருக்காங்க. கண்ட இடத்துல கிழிச்சிருக்கு. அது கம்பி விழும்போது கிழிச்சிடுச்சு மேடம். திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாத சூழ்நிலை. அதனால வித்யா ஆம்பளை வேஷத்துல உள்ள வந்திருக்கான். உள்ள வந்து பல தடவை வேதாவை கொலை பண்ணவும் முயற்சி பண்ணிருக்கான். ஆனா எதுவுமே நடக்கல. சஞ்சய் ஒவ்வொரு தடவையும் அவங்க அம்மாவை காப்பாத்திருக்காரு. அவருக்கு வித்யா தான் இதெல்லாம் பண்றான்னு தெரியவே இல்லை. கடைசியா வேதாவை கொலை பண்றதுக்கு தடையா இருக்கிற சஞ்சய கொலை பண்ண வித்யா பிளான் பண்ணிருக்கா. அதுக்கு அவ எடுத்துக்கிட்டது இந்த கடத்தல் நாடகம். வித்யா தன்னை கடத்திட்டதா போய் சொல்லி சஞ்சய ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்கா. கடைசி வர தன் மனைவி தன்னை ஏமாத்துறான்னு தெரியாத அவரு அங்க வந்திருக்காரு. வந்த இடத்துல அவர் ஆளுங்களை வச்சு அடிச்சு கட்டி போட்டு கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்கா. இதுதான் நடந்த உண்மை. இல்ல இல்ல இல்ல, இவர் பொய் சொல்றாரு. ஆமா ஐயா. ஐயா, இவர் பொய் சொல்றாருயா. சகுந்தலாவும் பிரீத்தியும் ஆளுங்களை வச்சு எங்க 2 பேரையும் கடத்தினதாயா உண்மை. நாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுதாயா வந்தோம். ஆதாரம்? எங்க ஊர்க்காரன் கணேசன் ஒருத்தன், அவன் தான் எங்களை கடத்தினா. சரிங்க சார், எங்க அவரு? அவன் தப்பிச்சு போயிட்டாயா. தான் பொண்ண எப்படியாவது காப்பாத்தணும்னு இவர் பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ஐயா, நான் சொல்றது உண்மையா. என்னையும் என் பொண்ணையும் கடத்திட்டு போய் ஆளை வச்சு கொல்ல பார்த்தாங்கய்யா. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துதான் என் மாப்பிள்ளைய காப்பாத்த என் பொண்ணு வித்யா அங்க போனாயா. காப்பாத்த போன உங்க பொண்ணு ஏன் அவரை கத்தியால குத்துனா? அது வந்து கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பொய் மேல பொய் சொல்லி தப்பிக்க முடியாது. உங்க 2 குடும்பத்துக்கு நடுவுல பகை இருந்தது உண்மையா பொய்யா? உண்மைதாங்கய்யா. உங்க பொண்ணு தான் அடையாளத்தை மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மையா பொய்யா? உண்மைதாங்கய்யா. உங்க பொண்ணு சண்முகமா வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள வந்தது பொய்யா இல்லையா? உண்மைதாங்கய்யா. ஐயா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஐயா, இவர் உண்மைக்கு நடுவுல நிறைய பொய் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயா, நான் சொன்னது அத்தனையும் உண்மைன்னு இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஏத்துக்க மாட்டாங்க. எந்த குற்றவாளிங்க ஐயா உண்மையை ஒத்துக்குவான்? நீ வேற எதுவும் சொல்லணுமாமா? சஞ்சய் தான் என்ன கத்தியால குத்த சொன்னாரு. இதுக்கு பின்னாடி சகுந்தலா, பிரீத்தி, சங்கர்னு பெரிய கூட்டத்தோட சதி இருக்கு. அத்தனை பேரையும் சாட்சியோட நிரூபிக்க போறதா சொன்னாரு. கண்டிப்பா அவரு நிரூபிப்பாரு. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வெறும் வார்த்தை தான், ஆதாரமா எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் எப்படிமா நம்புறது? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். உன் புருஷன் நேர்ல வரணும். இப்ப வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஐயா, வகைக்காக அப்பா பொண்ணு 2 பேரும் திட்டம் போட்டு ஒரு கொலையை பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல இந்த கேஸ்ல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கொலை குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேஸில் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் வைத்து பார்க்கும்போது வித்யாதான் குற்றவாளி என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகிறது. அதனால் இந்த நீதிமன்றம் கொலை குற்றவாளியான வித்யாவிற்கு அதிகபட்ச தண்டனையாக இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 354(5) கீழ் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. இல்லையா இல்லையா
நிறுத்துங்க. சஞ்சய் சஞ்சய் நீங்க வணக்கம். வித்யா கொலை செஞ்சதா சொல்ற சஞ்சய் நான் தான், அவளோட புருஷன். நான் சாகலங்கய்யா. சில பேரோட முகத்திரையை கிழிக்கிறதுக்காக இவ்வளவு நாள் நான் தலைமறைவா இருந்தேன். என்ன எதுக்கு இப்படி கத்திட்டு ஓடி வர? என்ன வித்யா கேஸ்ல தீர்ப்பு வந்துருச்சா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம கதை எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்ற? வித்யா சொன்ன மாதிரி அந்த சஞ்சய் சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான். கோர்ட்ல தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி அவன் உயிரோட கோச்சுக்கே வந்துட்டான். என்ன சொல்ற? ஆமா, அது மட்டும் இல்ல, நம்ம கூடவே இருந்தானே பூபதி, அவன் தான் சஞ்சயை காப்பாத்திருக்கான். குமாரும் அப்ரூவரா மாறிட்டான். அந்த ஏட்டு நமக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டான். எல்லாரும் மொத்தமா சாட்சி சொல்லிட்டானுங்க. நாம பிளான் பண்ண எல்லாத்தையும் வீடியோ ஆதாரத்தோட கோர்ட்ல கொடுத்துட்டானுங்க. ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? டிவியை போட்டு பாருங்க. மீண்டும் ஓர் முக்கிய செய்தி. சஞ்சய் கொலை வழக்கில் முக்கிய திருப்பம். இறந்து போனதாக சொல்லப்பட்ட சஞ்சய் நீதிமன்றத்திற்கு உயிரோடு வந்து பல திடுக்கிடும் ஆதாரங்களை கொடுத்துள்ளார். நடந்த அனைத்து பிரச்சனைக்கும் சகுந்தலாவும் அவர்களின் சகாக்களான சங்கர், மகேஸ்வரி, ராதிகா மற்றும் வேதா அவர்களின் கூடவே இருந்த பிரீத்தி தான் காரணம் என்று நிரூபித்துள்ளார். நீதிபதி அத்தனை பேரையும் உடனே கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். வித்யா நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. இனி நாம தப்பிக்கவே முடியாது. உன்னை நம்பி நாங்க எல்லாரும் மோசம் போயிட்டோம். விடு மானசா, விட முடியாது. விடு மானசா. அண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. விடு மானசா. கையை பிடி அண்ணி. கட்டுங்க அண்ணி. கையை காட்டு. விடுங்கங்கறங்க, விடுங்க. புடி. ஏய் பிரீத்தி, மரியாதையா சரண்டர் ஆயிடு, இல்லன்னா அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். புடிங்க சார், இவள புடிச்சு ஜெயில போடுங்க. கொலகாரி இந்த வீட்லயே இருந்துட்டு என் அண்ணனே கொல்ல பாத்திருக்கான். சரண்டர் ஆயிடு பிரீத்தி. கான்ஸ்டபிள், ஹேண்ட் கேப் மாட்டுங்க. என்ன அரெஸ்ட் பண்ணி எங்க அடைச்சு வச்சாலும் நான் இந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டேன். போடி.